இந்த அருண் ஐபிஎஸ் மட்டும் வச்சிருக்காங்க கூட? உதயநிதி அவர்களை கைது செய்வதற்காகத்தான் அருண் ஐபிஎஸ் அவர்கள் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறார். கரூர் போன்ற ஒரு நிகழ்வை சதி திட்டம் தீட்டி ஏற்படுத்துவதற்காக அருண் ஐபிஎஸ் முயல்கிறார். அவரை வேறு மாநிலத்துக்கு மாற்றணும்னவர் ஒரு மாதத்திற்குள் எப்படி மாறிவிட்டார்? என்ன நடக்கிறது? திமுக ஆட்சியில் நடந்த ஊழல்களை தாவேகா காப்பாற்ற முயல்கிறதான். புதிதாக உங்களுக்கு நிர்வாக அனுபவம் இல்லை என்று தெரிந்தும் உங்களை கொண்டு ஏறக்குறைய ஆட்சி கட்டில் அவர் முதலமைச்சர், இவர் முதல் போட்ட அமைச்சர். சாராய ஆலைகளில் வாங்குவதற்காக விஜய் அவர்களுக்கு நெருக்கமானவராக கருதப்படும் ரூட் ஜெகதீஷ் பழனிசாமி அவர்களும், திமுகவில் உதயநிதிக்கு நெருக்கமான தம்பியாக கருதப்படும் ரத்தீஷ் என்பவரும் பிரான்ஸ் நாட்டில் சந்தித்து கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். சார், இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் விசாரணையில முழுமையா ஈடுபடுத்தப்பட்டாரு அப்படின்னா, ஒருவேளை நீங்க சொன்னது போல ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? அது இந்த இதுலேயே இருக்கே, டிரான்ஸ்ஃபார்மர்லேயே இந்த பார்ட்டி ஃபண்டு 7.5% 10% அவங்களுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்களே. இந்த மாதிரி இப்போ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது இன்னும் எவ்வளவு ஆதாரங்கள் இருக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி விஷயங்கள் வரலாமே. அதுதானே சொல்கிறாங்க. இப்போ உதயநிதி அவர்களை கைது செய்வதற்காகத்தான் அருண் ஐபிஎஸ் அவர்கள் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறார். அதெல்லாம் எவ்வளோ தூரம் உண்மையாக நமக்கு தெரியல. அப்படியெல்லாம் இதே ஆதவர்ஜுன் அவர்கள் அப்போது என்ன சொன்னார்? சார், எல்லா அதிகாரிகளையும் ஓரளவுக்கு நல்லவங்களா பார்த்து செட்டில் பண்ண டிவிக்கு அரசாங்கம் ஏன் இந்த அருண் ஐபிஎஸ் மட்டும் வச்சிருக்காங்க கூட? அதுவும் லஞ்ச ஒழிப்புத்துறையில வேற அவரை போட்டிருக்காங்களே அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில இருக்குல்ல சார்? அதை திருமாவளவன் தான் பரிந்துரை செய்தார் என்று பத்திரிகை செய்திகள் சொல்கின்றன. அவர் ஏன் பரிந்துரை செய்தார் நமக்கு தெரியல. அதை தவிர ஒரு திமுக ஆதரவு பத்திரிகையுடைய ஆசிரியர் ஒருவர், இன்னொரு புலனாய்வு பத்திரிகையில் இருந்த ஒரு நிருபர் ஒருவர் ஜான் ஆரோக்கியசாமியிடம் உதவியாளராக இருப்பவரிடம் சொல்லி அருண் ஐபிஎஸ் அவர்கள் முதல்வரை சந்தித்து, அதற்கப்புறம் அவர் நான் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் என்று ஏதோ பக்கத்தில் ஸ்டூலு பெஞ்ச் மேலே சத்தியம் பண்ணாரா என்னன்னு தெரில, எது பேர்லையோ சத்தியம் பண்ணாரா, வாக்குறுதி கொடுத்தாரா தெரியல. அதுக்கப்புறம் அவர் அங்கே போட்டதாக சொல்கிறாங்க. இதில் ரெண்டு பக்கமும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு நிறைய விவரங்கள் தெரியாதனால அவரை வச்சு இவங்களெல்லாம் பிடிக்கலான்றதுக்காக ராஜதந்திரம், இவரை வைத்து இந்த ஊழல் முதலைகளை அப்படின்னு சொல்லி ராஜதந்திரமா பண்ணியிருக்காரு விஜயுடைய நிர்வாகத்தினரோ அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க, இது திமுகவே செட்டப் பண்ணி அருண் அவர்களே அங்கே வைத்திருக்கிறார்கள், அனாவசியமாக உங்களுக்கு தொந்தரவு வராமல் அவர் பார்த்துப்பாரு, சும்மா அப்பப்போ ஏதாவது ஒரு கடிதம் எழுதுறது, ஒரு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஒரு நாடகம் நடத்துவாரே தவிர முழுமையாக அதில் ஈடுபட்டு ஒரு நமக்கு இடைஞ்சல் வராத அளவுக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பார். பச்சையாக சொல்லணும்னா ஸ்லீப்பர் செல்லாக அவரை இங்கே வைத்திருக்கிறார்கள் என்ற இன்னொரு பக்க வாதமும் உண்டு. இதில் எது உண்மை என்பது அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை இதற்கு மேல் எடுக்க போகும் நடவடிக்கைகளை பொறுத்து தான் நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும். அது வரைக்கும் அருணை நம்ம ஸ்லீப்பர் சொல்லுன்னு சொல்லி நம்ம குற்றஞ்சாட்டுவது நியாயமாகாது. அதே சமயத்தில் அவர் திடீரென்று இதுவரை, ஏன்னா ஆதவர்ஜுன் அப்படி தானே சொன்னார், அவர் ஸ்டாலின் அவர்களுடைய மிக நெருக்கமான விசுவாசி. கரூர் போன்ற ஒரு நிகழ்வை வேண்டுமென்றே சதி திட்டம் தீட்டி ஏற்படுத்துவதற்காக அருண் ஐபிஎஸ் முயல்கிறார். அவரை வேறு மாநிலத்துக்கு மாற்றணும்னவர் ஒரு மாதத்திற்குள் எப்படி மாறிவிட்டார்? அதுவும் முக்கிய துறையை போய் அவர் முக்கிய துறை என்ன நடக்கிறது? திமுகவை தாவேகா காப்பாற்ற முயல்கிறதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். திமுக ஆட்சியில் நடந்த ஊழல்களை தாவேகா காப்பாற்ற முயல்கிறதா? சார், ஆனா இப்ப KN நேரு வழக்கெல்லாம் திரும்ப ஏன் சார் விசாரிக்கணும்னு முன்னெடுக்கிறாங்க? இல்லைம்மா, KN நேரு வழக்க இவங்க இப்போ முன்னெடுக்கலைன்னா கூட மேலிருந்து அங்கேருந்து இடியிலேருந்து கடிதம் மேலே கடிதமாக அழுத்தம் வந்துகிட்டு இருக்கு. கோர்ட்டில் வேற கேட்குறாங்க, ஏன்பா அது என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. ஏதோ இவர்கள் ஊழலை ஒழிக்கணும்னு கையில் குச்சி எடுத்துக்கிட்டு இங்கே ஏதோ நடவடிக்கை எடுத்ததாக தவறாக எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டாம். அவர்களுக்கு மத்திய அரசிலிருந்து, மத்திய அரசுன்னு சொல்கிறது நம்ம இடி போன்ற புலனாய்வு துறைகளிலிருந்து வரக்கூடிய அழுத்தங்கள், நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் போன்ற அவங்களுடைய அழுத்தங்கள் திருப்பி 3 தடவை கேட்டாங்கல்ல திமுக ஆட்சியில் இருக்கும்போது, ஏன் இன்னும் எஃப்ஐஆர் போடலன்னு. தொடர்ந்து இவங்களை கேட்பாங்க. இப்போ நாங்கள் எஃப்ஐஆர் போட்டோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அழுத்தத்தில், அதனால் கூட போட்டிருக்கலாம்.
நீங்கள் அதனால் அவர்கள் வந்து ஊழலை ஒழிப்பதற்காக அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படின்னு நம்ம குற்றம் சாட்டல. ஆனால் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்பதே வந்து அவர்களுடைய சிந்தனையாக இருக்கிறது, திட்டமாக இருக்கிறது. அது புதுசாக ஏதாவது நீங்கள் ஊழல் கண்டுபிடிச்சி அதை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அப்படி நம்புவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏற்கனவே இத்தனை அழுத்தங்கள், அவசியங்கள், கட்டாயங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் புதுசாக ஆட்சி அமைச்சிருக்கீங்க. அந்த ஏற்கனவே அவங்களுக்கு இருந்த அழுத்தம் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. அவங்களுக்கு அந்த அழுத்தம் எப்போ வந்தது? அந்த தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னால் தான். அவங்க அது வரைக்கும் கொஞ்சம் அதை இழுத்து அதை கொஞ்சம் சமாளித்து விட்டார்கள். இப்பொழுது நீங்கள் சமாளிக்கலாம்னா இன்னும் பல வருடங்கள் சமாளிக்கணும், முடியாது. அதனால் நீங்கள் இப்படி நடந்து கொண்டீர்கள் என்று சொல்லலாம். ஆனால் இதை தாண்டி இன்னும் எத்தனை ஊழல்கள், திமுக பிரிவில் எவ்வளோ ஊழல்கள் நடந்ததுங்கிறது பல முறை பல பத்திரிகைகள் இதெல்லாம் ஊடகங்களில் பேசப்பட்டது. நமக்கு தெரியாதது இன்னும் எவ்வளோ இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வெளியில் கொண்டு வர்றது அப்படின்னு முயற்சி செய்து அப்படி கொண்டு வந்தால்தான் மக்கள் வந்து தாவேக ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் உண்மையாகவே ஈடுபடுகிறது என்ற நம்பிக்கை வரும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தேதிக்கு அதை அவர்கள் நம்பகத்தன்மையை அவர்கள் இன்னும் நிரூபிக்கவில்லை. அதனால் வந்து அவர்களை நம்ப முடியாது என்று அவர்களை குற்றம் சாட்டவும் இது ரொம்ப டூ ஏர்லின்னு சொல்லுவோம், ரொம்ப சீக்கிரம். சார், அப்படி அவங்க உண்மையாகவே ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு நினச்சா முதல்ல அருண் ஐபிஎஸ் அவர்களின் மீதும் நடவடிக்கை எடுக்கணும்ல சார்? ஏன்னா அவர் மீதும் வந்து பல குற்றச்சாட்டுகள் சவுக் சங்கர் ஆதாரங்களோடு வெளியிட்டாரு. இவங்களும் உயர்நீதிமன்றமும் அதை வந்து ஒரு 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 விதமாக மறைமுகமாக குறிப்பிட்டிருக்கு. உங்கள் மீது பல புகார்கள் வலைதளங்களில் குற்றச்சாட்டுகள், ஊழல் புகார்கள் இருக்கின்றனவே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவர் ஏதோ ரெஸ்டோ பார்னு வச்சுருக்காருன்னு சவுக்கு சங்கர்லாம் ஏற்கனவே அதுக்கு முன்னாலெல்லாம் பேசியிருக்காரு. சவுக்கு சங்கர் பேசியதுனால் அதனால் வந்து அது சரியாக தான் இருக்கும்னு நம்ம வந்து அப்படி எந்த முடிவுக்கும் நம்ம வரல. அவர் ஏதோ தகவல் வைத்து சொல்கிறார். உயர்நீதிமன்றம் சவுக்கு சங்கர் பேரை சொல்லலையே தவிர வலைத்தளங்களில் உங்களை பற்றிய புகார்களும் குற்றச்சாட்டுகளும் ஊழல் தொடர்பான விஷயங்களும் வந்து உலா வருகிறதே என்று கேட்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் ஏதோ தகவல் கிடைத்திருக்கிறது, அதைத்தான் மறைமுகமாக சுட்டி காட்டுகிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். இல்லைன்னா உயர்நீதிமன்றத்தில் அவ்வளோ சீக்கிரம் ஒரு வார்த்தையை விட மாட்டாங்க. அப்படி வரும்பொழுது அவரை கொண்டு வந்து லஞ்ச ஒழிப்பில் வைத்தார்கள் என்று வரும்பொழுதே தாவேக அரசின் மீது உள்ள நம்பகத்தன்மை குறைகிறது. இது ஒரு நாடகமா? திமுக மீது நடவடிக்கை வேறு யாரையாவது நேர்மையாக போட்டால் உண்மையான நடவடிக்கை எடுத்து விடாமல் இருப்பதற்காக அருண் ஐபிஎஸ் அவர்களை ஒரு கேடயமாக வந்து திமுகவிலிருந்தே அனுப்பிவிட்டு இருக்கிறார்களா? அதை தாவேகாவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறதா? இல்லை என்றால் ஆதவர்ஜுனா அவர்கள் 1 மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னால் இவரை வேறு மாநிலத்துக்கு மாற்றணும்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கோபத்துடன் அந்த ஒரு ஆவேசத்துடன் இருந்தவர் இப்படி இந்த ஒரு முக்கியமான துறையில் இருப்பதற்கு ஆதவர்ஜுனாவை எதிர்த்து அவருடைய விருப்பத்தை மீறி விஜய் அவர்கள் செயல்பட்டிருப்பாரா என்றால் செயல்பட்டிருக்க வாய்ப்பில்லை. அதுதான் தமாஷா சொல்கிறாங்களே. இப்போ அவர் முதலமைச்சர், இவர் முதல் போட்ட அமைச்சர். ரெண்டாவது ஆதவர்ஜுனா அவர்களும் ஒரு மூத்த அமைச்சர். ஒரு நம்பர் 2, நம்பர் 3. நம்பர் 2 வந்து புஷி ஆனந்த்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. நம்பர் 3 வந்து ஆதவர்ஜுனா. நம்ம 5ஆம் இடத்தில் செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறார்கள். நடுவில் வந்து இவர் அருண்ராஜா என்னமோ அதை வரிசையாக சொல்கிறாங்க. ரைட், அது என்ன வேணாலும் நம்பர் இருக்கட்டும். ஒரு மூத்த அமைச்சர். அந்த மூத்த அமைச்சரோட கருத்து வந்து ஒன்று அவரே வந்து 2 மாதத்திற்குள் கருத்தை மாற்றிக்கொள்ள இருக்க வேண்டும், இல்லை அவருடைய கருத்தையும் மீறி அவருடைய விருப்பத்தையும் மீறி முதல்வர் விஜய் அவர் செயல்பட்டார் என்று இருக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை 2த்துக்குமே வாய்ப்பில்லை. அப்பொழுது திமுக அனுப்பி வைத்து தான் இவர் இங்கே அமர்த்தப்பட்டிருக்கிறார் என்று ஒரு யூகம் இருந்தால் அந்த யூகம் சரியாக இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லாருக்கும் எழுவது உண்மை. இதனால் வந்து நம்ம வந்து அருண் ஐபிஎஸ் வந்து நல்லவரா கெட்டவரா என்ற விசாரணையில் நாம் இறங்கவில்லை. நமக்கு வந்து அது வேலையும் இல்லை, அது நம்மளோட வேலையும் இல்லை. சார், இப்போ KN நேரு அவர்களினுடைய வழக்கு என்ன நிலைக்கு போகுது சார்? அடுத்த கட்டம், அடுத்து அவரும் கைது செய்வதற்கு வாய்ப்பு இருக்கா? வழக்குன்னு போட்டால் கைது, அதாவது எஃப்ஐஆர் போட்டு அதில் அக்யூஸ்டுன்னு சொல்லி ஆதாரங்கள் இருந்தால் கைது செய்ய வேண்டும் என்பது ஒரு மரபு. கைது ஆனால் என்னம்மா, உடனே வந்து 15 நாள்லேயோ ஏதோ ஒரு வாரத்துலேயோ பிணை வாங்கி கொண்டு வெளியே வரப்போகிறார்கள். ஏற்கனவே பொன்முடி அவர்கள் மீது வழக்கு முடிந்து அவர் குற்றவாளி என்று நிரூபணமாகி, நம்ம வந்து நீதிமன்றத்துடைய இதை வச்சு சொல்கிறோம், நிரூபணமாகி தண்டனை பெற்றவர்.
தண்டனை பெற்ற பிறகு அந்த தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இது வந்து வழக்கு விசாரணையில் இருக்கிறதுன்ற நிலைமை இல்லை, அதை தாண்டி முடிஞ்சு போச்சு தண்டனையே வந்துட்டு. ஆமாம், இதுக்கப்புறம் தண்டனையை நிறுத்தி வைத்து அவர் மேல்முறையீடு செய்திருக்கிறார். இதெல்லாம் நடந்திருக்கும் பொழுது ஒரு அந்த மாதிரி நிறைய அமைச்சர்கள் இருக்காங்க. 13-14 அமைச்சர்கள் மீது இந்த சொத்து குவிப்பு ஊழல் தொடர்பான வழக்குகள் இருக்கின்றன. அப்படி பார்த்தா எல்லாரையும் கைது பண்ணணும். எவ்வளோ பேரை இவங்க கைது பண்ணுவாங்க? இப்போ வந்து நீங்கள் இல்லை ஊழலை ஒழித்து விடுவார்கள் தாவேகா அப்படின்னா, நான் சொல்கிற ஒரு செய்தி, இது ஏற்கனவே நான் பல நிகழ்வுகளில் பேசினது தான். இந்த டாஸ்மாகில் இது அந்த மது சாராய ஆலைகளில் வாங்குவதற்காக விஜய் அவர்களுக்கு நெருக்கமானவராக கருதப்படும் ரூட் ஜெகதீஷ் பழனிசாமி அவர்களும், திமுகவில் உதயநிதிக்கு நெருக்கமான தம்பியாக கருதப்படும் ரத்தீஷ் என்பவரும் பிரான்ஸ் நாட்டில் சந்தித்து திமுகவிற்கு வேண்டிய 2 SNJKL என்ற 2 சாராய ஆலைகளுக்கு அதிகமாக அவர்களிடம் டாஸ்மாக் மதுக்குப்பிகள் வாங்க வேண்டும் என்பது பற்றி ஆலோசனை பேசிக்கொண்டார்கள் என்று பத்திரிகை செய்திகள். எப்படி ஊழல் ஒழிப்பீங்க? அந்த பக்கம் இருக்கக்கூடிய திமுகவுடைய ஒரு பிரதிநிதி இந்த சாராய ஆலைகளுக்கெல்லாம் ஒரு பிரதிநிதின்னு வச்சுங்க, அவர்கள் சார்பாக பேச வருகிறவர். இந்த பக்கம் வந்து முதல்வருக்கு மிக நெருக்கமான நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடியவர், முதல்வர் இவரை கேட்காம எதுவுமே செய்கிறது இல்லைன்னு சொல்கிறா அப்படின்னு வெளியில் பேசுகிற அளவுக்கு இருக்கார். இவங்க 2 பேரும் ரகசியமாக எங்கேயோ சந்தித்து திமுகவில் குறிப்பிட்ட திமுக சார்புள்ள 2 மது ஆலைகளுக்கு அதிகமாக ஆர்டர் கொடுக்க வேண்டும் என்று பேசிக்கொள்கிறார்கள் என்றால் இந்த தாவேகா ஆட்சியின் மீது எப்படி நம்பகத்தன்மை வரும்? மொத்தம் 12 சாராய ஆலைகள் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னால் 1 கோல்டன் மிடாஸை தவிர பாக்கி 11மே திமுக அல்லது திமுக சார்பாக உள்ளது. அங்கே தான் வாங்கி ஆகணும். சரி, அப்போது நாங்கள் என்னங்க பண்ணுறது? இருக்கிற ஆலைகளில் தான் வாங்கி ஆகணும் அப்படின்னா நியாயம், ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியாயம். இஞ்சி போனால் கோல்டன் மிடாஸ்லையும் சேர்த்து வாங்கலாம், அவ்வளோதான். அதில் ஏதோ ஒரு கணக்கில் நாங்கள் வாங்குகிறோம். ஏன் அதை வெளிப்படையாக செய்யக்கூடாது? டெண்டர் போடுங்க, டாஸ்மாக் பேரில் டெண்டர் போடுங்க. டெண்டரில் வந்து இந்தந்த குவாலிட்டி எதனா ஸ்பெசிஃபிகேஷன் போடுங்க. அதை யார் விலை குறைவாக போடுகிறார்களோ அவர்களுக்கு கொடுங்கள். அது திமுக சார்பானவர்களாக இருந்தால் இருந்து விட்டு போகட்டும், அதிமுக சசிகலா அவர்கள் சார்பாக இருந்தால் இருந்து விட்டு போகட்டும். இருக்கிற ஆலைகள் தான் வாங்கணும். இல்லை அந்த டெண்டரில் வந்து வெளிமாநிலத்திலிருந்து கூட கலந்து கொள்ளலாம். நீங்கள் அப்படி வெளிப்படையாக பண்ணலாமே, பண்ணலையே. ரகசியமாக எங்கேயோ போய் பேசுகிறீங்கன்னு செய்தி வருதே. அப்போ ரகசியமாக பேசுவது என்றாலே அங்கே ஏதோ ஊழல் மர்மம் இருக்கிறது, அங்கே ஏதோ ஒரு மர்மமான நடவடிக்கைகள் இருக்குன்னால் நம்பிக்கை எப்படி வரும்? அப்போ நீங்கள் அவங்க பேரில் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்கிறத மக்கள் எப்படி நம்புவார்கள்? நீங்கள் எவ்வளோ ரீல்ஸ் பண்ணுற மாதிரி இதுவும் ஒரு ரீல்ஸுன்னு தான் நினைப்பாங்க. சார், அந்த ஏஐ தொழில்நுட்பத்துக்கு அமைச்சராக போட்டாங்கல்ல சார், அந்த குமார் என்கிறவரும் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலத்துல கேமரால கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருக்காரு ராகுமார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லப்படுது இல்ல சார். இது இவரை எப்படி மீண்டும் அமைச்சர் ஆக்குனாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு மக்கள் மத்தியில. இல்ல அதெல்லாம் அப்படி பார்க்க போனா 43 எம்எல்ஏக்கள் வந்து குற்றப்பின்னணி உள்ளவர்கள் தாவேக்கால. திமுகலையோ அதிமுகலையோ குற்றப்பின்னணி உள்ளவங்க எம்எல்ஏ வரலன்னு சொல்ல, அங்கே 37 இங்கே 33. ஸோ அது அதிகமாக நீங்கள் புது கட்சி அப்படின்னு பேர், ஆனால் 43 பேர். அவங்களாம் இவ்வளோ வருஷமாக கட்சி நடத்துகிறாங்க, ஆனால் 37-33 தான். இப்போ எல்லாமே இந்த ஒப்பீட்டில் தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்க தவிர அந்த மாதிரி வந்தது. இப்போ சீமான் அவர்களுடைய கட்சியில் 234 வேட்பாளர்களில் யாருமே நமக்கு தெரிந்தவரை குற்றப்பின்னணி எதுவும் இல்லாதவர்கள், பட்டதாரிகள்னு சொன்னாங்க. ஆனால் மக்களுடைய தீர்ப்பு வித்தியாசமாக இருந்தது. நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, இருப்பதிலேயே புதிதாக வந்த கட்சி என்று சொல்லக்கூடிய தாவேக்கால 43 எம்எல்ஏக்கள் குற்றப்பின்னணி கொண்டவர்கள். இன்றைக்கி நிதி அமைச்சராக இருக்கிற ஒரு மரிய வில்சன் பேரில் பல வழக்குகள் இருக்குது. அவர் சமூக நீதி அமைச்சர் வன்னியரசு பேரில் வழக்குகள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய, இப்போ நீங்கள் சொல்கிற ராகுமார் பேரில் இருக்கலாம். இந்த மாதிரி இப்போ கூட தூத்துக்குடியில் ஒரு தாவேக்கா நிர்வாகி வந்து 72 லட்சம் ரூபாய் நில இதில் வந்து மோசடி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. வேற எங்கேயோ இடத்துல ஒரு தாவேக்கா நிர்வாகி ஒரு பெண்மணி வந்து 9 லட்சம் ரூபாய் வந்து ஏதோ ஒரு முதியவரை ஏமாற்றி பறித்ததாக வந்து வழக்கு. இப்படி இப்போ ஒரு ட்ரெண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, குற்றம் செய்பவர்களெல்லாம் ஏதோ ஒரு கட்சியில் போய் சேர்ந்து கொண்டு அதை ஒரு பாதுகாப்பாக நினைக்கிறார்கள். ஆனால் நான் மற்ற திராவிட கட்சிகளைப் போலவோ ஏற்கனவே உள்ள கட்சிகளைப் போலவோ இல்லை. நாங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறோம். தமிழ்நாட்டை நாங்கள் புனிதப்படுத்துகிறோம்.
சுத்தப்படுத்துகிறோம், சுத்திகரிக்கிறோம் என்று சொல்லி வந்தவர்களிடம்தான் அதிகமான எம்எல்ஏக்கள் குற்றப்பின்னணி கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் மாற்றமா ஏமாற்றமா, நீங்கள் இப்பொழுது ஆட்சி நடத்துவது தடுமாற்றமா, இவ்வளவு கேள்வியும் வருது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆட்சி நடத்தும் போது உங்களுக்கு யார் எந்த அமைச்சர்னு தெரியல, எந்த தொகுதின்னு தெரியல, ஒரு விஷயத்துலையும் வந்து உங்களுக்கு எப்போ புரிஞ்சு. ஏனென்றால் என்றைக்குமே ஆபத்தான விஷயம் என்னென்னா, அமைச்சர்களுக்கு விஷயம் தெரியாமல் விவரம் தெரியாமல் இருந்தால் அதிகாரிகள் அதை பயன்படுத்தி கொள்வார்கள், துஷ்பிரயோகம் செய்வதற்கான வாய்ப்புகள். நான் எல்லா அதிகாரிகளும் கெட்டவர்கள் என்று சொல்லவில்லை, துஷ்பிரயோகம் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். அமைச்சருக்கு ஒன்றும் தெரியலையா, அப்போ நம்ம சொல்கிறது தான் கேட்பார் அப்படிங்கும்போது அவன் கொஞ்சம் விளையாடுவான். நல்லவனாக இருந்தால் விளையாட மாட்டான். பட் இன்றைக்கி நல்லவர்களெல்லாம் பூத கண்ணாடி வச்சு தானே தேட வேண்டியிருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த தாவேக ஆட்சியில் இது வரைக்கும் வந்து எல்லாமே ரீல்ஸ் தான் நடந்திருக்கே தவிர ரியலாக என்ன நடந்திருக்கிறது? சிங்கப்பெண் அதிரடிப்படை ஏன் இன்னும் தொடங்கலை? துவக்க விழாவிற்கு என்ன கஷ்டம்? நீங்கள் பணி செய்கிறது அது பின்னால் அது பாட்டில் நடக்க வேண்டியது. பணி செய்கிறதெல்லாம் அவங்க தினம் வந்து நீங்கள் விளம்பரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பண்ணக்கூடாது. என்ன பண்ணுறீங்கன்றதை அது செய்யணும். நீங்கள் அந்த துவக்க விழாவை 2 தடவை தள்ளி போட்டீங்க. ஒரு தடவை வந்து பல கோடிகள் வந்து அலங்காரம்லாம் செய்து அந்த பிரதமர் சந்தித்து மறுநாள். ஆனால் அதுக்கு பதில் என்ன பண்ணீங்க? அவர் ரூட் ஜெகதீசன் அவர்களுடைய வீட்டு புதுமனை பூ விழாவுக்கு போயிட்டு வந்தீங்க. அது போயிட்டு வாங்க, அங்கே போகக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. உங்களுக்கு நண்பர் அவர் அழைத்திருக்கிறார், போங்க. ஏன் இந்த விழாவை துவக்கி வச்சுட்டு அப்புறம் போங்களேன். அந்த முகூர்த்த நேரத்துக்கு போனால் தான் உள்ளே விடுவார் அவர். ஒரு 1/2 மணி நேரம் தள்ளி வந்தால் விட மாட்டார் அவர் முதலமைச்சரை. விழாவை துவக்கி வச்சுட்டு போயிட்டிங்கன்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்ப்பாங்க. அந்தந்த அதிகாரிகள், முதலமைச்சரே எல்லா வேலையும் பார்ப்பாரா? அதில் இல்லை. இந்த போதை தடுப்பு பிரிவுன்னு ஒன்று போடுறேன்னு சொல்லி முதல் 3 கையத்தில் போட்டார். என்னாச்சு? இது வரைக்கும் போதை தடுப்பு பிரிவு ஒன்றும் ஆரம்பிச்சதா தெரியலையே. அதுக்கு ஒன்றும் தலைவர் கூட போட. சரி, இன்னமும் அவங்க வந்து எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம் அப்படின்னு வாயை திறந்தாலே திமுக தான் காரணம் சொல்கிற அளவுக்கு தான் இருக்காங்கன்னு உதயநிதியை கிண்டல் பண்ணுறாரு. இல்லைங்க, அது உண்மைதான். அதாவது அதற்கு இதுவரைக்கும் நடந்த ஊழல்களுக்கு, இதுவரைக்கும் நடந்த நிர்வாக குளறுபடிகளுக்கு, மோசடிகளுக்கு திமுக காரணமாக இருந்திருக்கிறது அல்லது இருந்திருக்கலாம். ஏன்னா நிரூபணமானால் இருந்திருக்கிறது என்று சொல்லலாம், சந்தேகமாக இருந்தால் இருந்திருக்கலாம் என்று சொல்லலாம். கரெக்ட். எவ்வளோ நாள் இதை சொல்கிறது இல்லையா? அதனால் தானே அவர்களை ஆட்சியிலிருந்து அகற்றிவிட்டு புதிதாக உங்களுக்கு நிர்வாக அனுபவம் இல்லை என்று தெரிந்தும் உங்களை கொண்டு வந்து ஏறக்குறைய ஆட்சி கட்டில், அந்த ஏறக்குறையன்னு சொல்றது என்னன்னா முழு மெஜாரிட்டி இல்லைன்றதுனால ஏறக்குறைய அந்த அளவுக்கு கொண்டு விட்டுருக்காங்க. திமுகவையும் ஒதுக்கி விட்டார்கள், அதிமுகவையும் பலமுறை ஆட்சியில் இருந்தவர்களையும் ஒதுக்கிவிட்டார்கள். உங்களை மக்கள் உங்களிடம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பிற்கு காரணம் சினிமா மோகமாக இருக்கலாம், இளைஞர் சக்தியாக இருக்கலாம், அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரெண்ட்ஸி என்னமோ சொல்கிறாங்க, ஜென்ஸிங்கிறாங்க. நம்ம எதாவது கேட்டால் உங்களை நீங்களாம் பூமருங்கிறாங்க நம்மளை பார்த்து. அது என்ன நமக்கு ஒன்றும் புரியல. நமக்கு அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் வருஷம் எல்லாருக்கும் ஒரு வயசு ஏறுது. இப்போ யாரெல்லாம் ஜென்சின்னு பேசுகிறாங்களோ உங்களுக்கு அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு வயசு கூட வரப்போகுது. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இப்படியெல்லாம் பிரித்து சரி, இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு மாடர்ன் ட்ரெண்டு. ஆனால் இப்படி ஒரு எதிர்பார்ப்புடன் ஆட்சி கட்டிலுக்கு வந்த நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எப்படி செயல்படுகிறீர்கள்? இப்போ திருச்சி கிழக்கில் முதல்வர் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? டிவிக்கு டிஎம்கேக்கு தான் போட்டி. இதைத்தனையா வந்து நீங்கள் வந்து தேர்தலுக்கு முன்னால் சொல்லிகிட்டே இருந்தீங்க. அதை நம்பித்தானே உங்களுக்கு வந்து மக்கள் வந்து டிஎம்கே வேண்டான்னு சொல்லிட்டு டிவிகேக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு வச்சுப்போம். சார், இன்னும் தேர்தல் இருக்குல்ல சார், அதுக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு போல இருக்கு சார். நம்ம தான் தவறாக புரிஞ்சுக்கிட்டோம் சார். இல்லைங்க, நீங்கள் பிரச்சாரம்லாம் பண்ணுங்க. எல்லா கட்சிகளுக்குமே பிரச்சாரம் என்பது அரசியலில் இருக்கும் வரை அது அவசியமாகப்படுகிறது. பட் நிர்வாகம்னு ஒன்று பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்கல்ல. நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு வெறும் பிரச்சாரமாகவே செய்து கொண்டிருந்தால் நிர்வாகம் எப்பொழுது தொடங்க போகிறீர்கள்? இவ்வளோதான் நம்ம கேட்கணும். கண்டிப்பாக நீங்கள் நிர்வாகத்தையே தொடங்காமல் பிரச்சாரமாகவே செய்து கொண்டு போனால் நிர்வாகம் யார் செய்வது? அப்போ ஹார்ட் டிஸ்க்லாம் இப்படி தான் காணாமல் போகும். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி, வணக்கம்.